ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமா கரெக்ட், நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபை ஓவர்லே வரும், அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓவர்லே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அலைட் மோஷனோட பேசிக் வீடியோ வேணுமா அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஓவர்லே. ஸோ இந்த ஓவர்லேயும் கொடுக்குறேன். இன்னொரு ஓவர்லே இருக்கும், அதை நான் பேக்கில் சொல்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த மாதிரி ஜூம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி மார்க் வந்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கேசிட்டான் கிளாசி அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாண்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு பதிவிறக்கம் செஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸ் வந்து 48 கொடுத்துருங்க. கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு, ஸோ அந்த சாங் அந்த லிரிக்ஸ் முடியிற வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக தெரியுது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50 to 60 இந்த ரேஞ்சில் கொடுத்துருங்க போதும். ஸோ இதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேட் ஆஃப் பை லெட்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் கொஞ்சம் மேலே போயிருக்கும், அது கரெக்டாக சென்ட்ரல் அலைன் வச்சுருங்க. இப்போ ரேஞ்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எண்டில் அனிமேஷன் கீ பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. 2வது அனிமேஷன் கீ வந்து எண்டுக்கு முன்னாடி, அதாவது நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பேக் வாங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ மேட் மாஸ்க் கீ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வைப்னு இருக்கா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்சிஷன் அவுட் ரைட்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கில் தான் அந்த அனிமேஷன் கீ இருக்கும். ஸோ இப்போ அந்த வைப்பை கிளிக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் தள்ளியே இருக்கும். ஸோ கொஞ்சம் எண்டுக்கு முன்னாடி, நம்ம முன்னாடி ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணோம்ல, அதுக்கும் கொஞ்சம் பக்கத்தில். ஸோ இப்போ அடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெதரை மட்டும் ஒரு 10 to 15 ஸோ இந்த ரேஞ்சில் கொடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபெதர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். இன்னுமே கொஞ்சம் அந்த அனிமேஷன் கீயை மூவ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி எண்டுக்கு முன்னாடி மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஓவர்லே இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோவா நான் குடுக்குறேன். அதில வந்து உங்களுக்கு எந்த போர்ஷன் புடிச்சிருக்கோ, ஸோ அத ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1 ஆர் 2 செகண்ட் இந்த மாரி கட் பண்ணிக்கங்க. அத நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு, அது எப்போதும் போல பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டில போயிட்டு லைட் அண்ட்ல போய் ஸ்க்ரீன் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நான் அந்த இதில கட் பண்ண போர்ஷனையும் நான் குடுக்குறேன். ஃபுல் வீடியோவும் குடுக்குறேன். உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அத ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் அத அப்படியே காப்பி பண்ணி அடுத்த இதில நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதே மாரி அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸும் இந்த ஓவர்ல ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கும் இந்த மாரி ஆட் பண்ணணும். ஸோ அப்பனா தான் பார்க்க நல்லாயிருக்கும். இல்ல 2, 3 லிரிக்ஸ் வருது அப்புட்ன்னா, 2 லிரிக்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் இந்த மாரி ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாரி மாறி அடுத்தடுத்து எல்லாமே ஆட் பண்ணீங்க அப்புட்ன்னா, நமக்கு அந்த எஃபெக்ட் ஓவர். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்புட்ன்னு உங்களோட தாட்ஸ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அலைட் மோஷன் பேசிக்கும் வேணுமா அப்புட்ன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கமெண்ட் பண்ற பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுல இருக்கு. இதில யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நம்ம Telegram, WhatsApp, Instagram இந்த மாரி எல்லாத்துலயும் செப்பரேட்டாவும் தனியா குடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க.